ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சர்வேஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப் பார்க்க போகிறோம். அந்த ஆப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட நிறைய தடவை கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் லாக் நம்ம எந்த மாதிரி ஆப் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவலையே வேணாம், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியலாக கிடைக்காது, நம்ம கூகுளில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதில் நீங்கள் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணின்னு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் டு லாக்னு இருக்குது பாருங்கள். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது, அன்இன்ஸ்டாலர் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஆப்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸுமே காட்டும். நீங்கள் எதுக்கு லாக் பண்ணணுமோ நீங்கள் லாக் போட்டுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இதில் வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு தனி ஃபீச்சரே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணோன்னே உங்களுக்கு சேஞ்ச் இட் லேட்டர் ஃபார் செக்யூரிட்டி இருக்குது. எதுக்குன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் 1234ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தோன்னே உங்களோட இமெயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் இருக்கும். அந்த டிக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் சூஸ் பண்ணிக்கணும். இமெயில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னோடய இமெயில் கொடுத்துட்டேன். இமெயில் கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்தோன்னையும் உங்களுக்கு கிராண்ட் பர்மிஷன்ஸ்னு கேட்குது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ப்ளீஸ் அலோ யூசேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு யூசேஜ் டேட்டா ஆக்சஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வாட்ஸ்அப் லாக்னு இருக்கும். அந்த வாட்ஸ் லாக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலோ யூசேஜ் ட்ராக்கிங்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோடனையும் ப்ளீஸ் அலோ ட்ரா ஓவர் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனையும் அலோ பர்மிஷன் கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு இருக்கும். உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயினான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டராக்டிவ் கவர்னு இருக்குது பாருங்கள் செகண்டில். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் அதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வாட்ஸ்அப்பில் தான் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. வாட்ஸ்அப் ஓகே கொடுத்தனையும் இங்கே இன்டராக்டிவ் கவர்னு இருக்குது பாருங்கள், இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணனையும் இப்படி தான் ஓகேன்னு காட்டும், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டு என்னன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன கொடுத்தாங்கன்னா 1234 கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2536 அப்படின்னு கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீகவரின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டிங்கன்னா இந்த ஜிமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னே என் வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு பிடிக்கலன்னா நீங்கள் பேட்டர்ன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனேபிள் பேட்டர்ன் லாக் அமுத்திட்டு உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறோன்னு வைங்க. இப்போ நம்ம ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னோன் இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே எதுவுமே ஆகாது. அப்படி ஸ்டேட்டஸ் இது பண்ணாலும் எந்த ரெசிம்பிள்ஸும் இருக்காது, கால்ஸ்லேயும் எதுவும் இருக்காது, கேமராவும் இத்தனைக்கும் ஓப்பனே பண்ண முடியாது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே வராது பாருங்கள். எதை டச் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோன் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலன்ட்டு அவங்க ஃபோன் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு போன பிறகு இப்போ நீங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா கீழே பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. தொடர்ந்து 3 டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ் லாக் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன்.
இந்த பாஸ்வேர்ட் போட்டோன்னே உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் அமுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும். அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.